பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஆதி எனக்கு சுத்தி வளைச்சு பேசலாம் தெரியாது, நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். ஆதி ஆக்சுவலா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. ஸோ அவளை ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் என்னோட ஆசை மட்டும் இல்லை, மம்மி டாடி அப்புறம் ரேணு எல்லாருக்கும் அதுதான் ஆசையே. ஸோ அந்த நல்ல பையனா நீங்க இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஆதி. ஸோ உங்களே எங்க வீட்டு மாப்பிள்ளையா வந்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஸோ அதை பத்தி பேசலாம் தான் ஆதி உங்களை நாங்கள் இன்னைக்கு லஞ்சுக்கே இன்வைட் பண்ணினோம். அட கடவுளே, என்ன இது? நம்ம சும்மா இது ஃபண்ணுக்காக தான் ஆதிக்கிட்ட உன்னை மாப்பிள்ளை பாக்குறதுக்காக தான் வர சொல்லியிருப்பாங்களோன்னு சொன்னோம். இன்னைக்கு என்ன இவங்க உண்மையாவே மாப்பிள்ளை கேட்டுட்டு இருக்காங்க? வாட் விக்ரம், இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஆதி ரிலாக்ஸ், இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? எனக்கு புரியுது ஆதி, சடனா கேட்டோன்னே நீங்க பதட்டம் ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் விக்ரம் உங்களை பத்தி சொன்னோன்னே நீங்க எங்க பொண்ணு மீராவுக்கு சரியா இருப்பீங்கன்னு சொன்னோன்னே எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நேர்ல உங்களை பார்த்து உங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் இங்க எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு ஆதி. அதனாலதான் உங்களை நாங்க மாப்பிள்ளை கேட்கிறோம். ஆமா தம்பி, உங்களை எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க மீராவுக்கு நீங்க ரொம்ப சரியா இருப்பீங்க. அதோட எங்க மீராவையும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். யாதி, எங்க மீராவுக்கு நீங்க பர்ஃபெக்ட் பேரா இருப்பீங்கன்னு தான் ஆதி உங்களை நாங்க எல்லாரும் எங்க வீட்டு மாப்பிள்ளையா சூஸ் பண்ணலான்னு இருக்கோம். அதோட ஆதி கண்டிப்பா எங்க மீராவை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் ஆதி. 1 மினிட் இருங்க ஆதி, இவதான் என் தங்கச்சி மீரா. இந்தாங்க ஆதி, போட்டோவை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு மீராவை பிடிக்கும். அதுக்கு அவசியம் இல்லை விக்ரம், பிகாஸ் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. வாட் அது, நீங்க என்ன சொல்றீங்க? யா விக்ரம், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு. அண்ட் இப்போதான் நானும் என் ஒய்ஃபும் பல பிரச்சனைகளை கடந்து சந்தோஷமாவே வாழ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் இப்போ கூட என் ஒய்ஃபை பற்றி பேசலான் தான் உங்ககிட்ட வந்தேன். ஆனால் அதுக்குள்ளதான் நீங்க என்னென்னமோ பேசிட்டீங்க. மிஸ்டர் ஆதி, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நீங்க விருப்பம் இல்லைன்னே சொல்லிடுங்க. அதுக்காக எப்படி கல்யாணம் ஆகிட்டுலாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல? அதானே, உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? நீங்க ஒரு வாட்டி மீராவை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆதி உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லையே. ஆதிக்கு உண்மையாவே கல்யாணம் ஆகிட்டு, அதுவும் எப்படி ஆனிச்சுன்னு தெரியுமா? இதான் நடந்துச்சு. இப்ப சொல்லுங்க, ஆதி பொய் சொல்ற மாதிரி தெரியுதா? வாட் ஆதி, வருண் சொல்றது உண்மையா? ரியலி? யா விக்ரம், வருண் சொல்றது உண்மைதான். என் மனைவி மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அவளை நான் அந்த அளவுக்கு விரும்புறேன். என் மனசுல அவளை தவிர வேற யாருக்குமே இடம் இல்ல விக்ரம். இதுதான் உண்மை. ஆதி, உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. யூ வாஸ் சச் அ கிரேட் மேன். உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டரை நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பக்குவப்பட்ட மனசு உங்களுக்கு. உண்மையாவே இந்த மாதிரி ஒரு காரியம் பண்றதுக்கு உண்மையாவே பெரிய மனசு வேணும். ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ ஆதி, ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. யாதி, டாடி சொல்ற மாதிரி ஐ கான்ட் பிலீவ் திஸ். பட் உண்மையாவே நீங்க உங்க மனைவியை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு இதுலயே தெரியுது ஆதி. உண்மையாவே உங்க மேல உள்ள மதிப்பும் மரியாதையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டாதி. தேங்க்ஸ் விக்ரம், அண்ட் தேங்க்ஸ் அ லாட் என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஐயோ ஆதி, நாங்க தான் உங்களை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆக்சுவலா உங்களை பத்தி எதுவும் தெரியாததுனாலதான் நாங்க இந்த மாதிரி கேட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் உங்களை விசாரிச்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க தான் உங்களை கூப்பிட்டு தேவையில்லாம சங்கடப்படுத்திட்டோம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க ஆதி. ஐயோ, என்ன சார் நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க சார்? இது தெரியாம நடந்தது தானே, விடுங்க சார், இதுல ஒன்றும் இல்ல. ஐயோ இல்லாதி, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற ஆசையில தான் இந்த மாதிரி உங்களை பத்தி சரியா விசாரிக்கல. விசாரிச்சிருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு மேரேஜ் ஆன விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஐ எம் ரியலி சாரி ஆதி, ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ இட்ஸ் ஓகே விக்ரம், ஒன்றும் இல்ல. எல்லாருமே அவங்கவுங்க தங்கச்சிக்கு நல்ல லைஃப் அமையணும் தானே ஆசைப்படுவோம். இதுல என்ன விக்ரம் இருக்கு? ப்ளீஸ் நீங்க கில்ட் ஆகாதீங்க, சரிங்களா? கண்டிப்பா ஆதி, அண்ட் தேங்க்யூ சோ மச். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஐ எம் சோ சாரி ஃபார் திஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே? ஐயோ விக்ரம், இட்ஸ் ஓகே. நீங்க மறுபடியும் சாரி கேட்கறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ ஆதி, இதுல என்ன இருக்கு? முழுக்க முழுக்க தப்பு எங்க மேலதான். நாங்க தான் உங்களை பத்தி சரியா விசாரிக்காம என்னென்னமோ பேசிட்டோம். ப்ளீஸ் ஆதி, தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ட் மன்னிச்சிடுங்க ஆதி. ஐயோ என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இட்ஸ் ஓகே சார். சரி ஓகே விக்ரம், அப்போ டைம் ஆகுது, நாங்க கிளம்பட்டுமா?
யாதி கண்டிப்பா. அண்ட் ஆதி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க ஒய்ஃப் எனக்கு சிஸ்டர் மாதிரி தான். ஸோ அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இன்னொரு நாள் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு நீங்க வரணும். ஆமா ஆதி, விக்ரம் இஸ் ரைட். கண்டிப்பா நீங்க உங்க ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு எங்க வீட்டுக்கு வரணும். ஷோர் சார், கண்டிப்பா அவளை கூப்பிட்டுட்டு வரேன். ஓகே சார், டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓகே ஆதி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் உங்க ஒய்ஃபை கேட்டோன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சார். அப்போ ஓகே சார், நாங்க கிளம்புறோம் ஆண்டி. நாங்க கிளம்புறோங்க. பாய் விக்ரம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் நாங்க கிளம்புறோம். பாய் சார். டாடி, ஐ எம் ரியலி சாரி டாடி. அதுக்கு ஏற்கனவே கல்யாண விஷயம் எனக்கு உண்மையாவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாண பேச்சை கண்டிப்பா நான் இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்கவே மாட்டேன். ரியலி சாரி டாடி. இட்ஸ் ஓகேடா விக்ரம், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது பாத்தியா. இனிமே உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போறதுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகியிருக்கான்னு பாரு, சரியா? டாடி, என்ன டாடி கிண்டல் பண்றீங்களா? இனிமே என்னோட ஃபர்ஸ்ட் வேலையே மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிட்டான்னு பாக்குறது தான். இருந்தாலும் டாடி, ஆதி மேல உள்ள மதிப்பு மரியாதையும் எனக்கு இப்போ பல மடங்கு அதிகமாகிட்டு டாடி. நீங்க நினைச்சு பாருங்களேன் டாடி, இந்த காலத்துல இந்த பையன் இந்த மாதிரி நிலைமையில இருக்க ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிப்பான். ஆனா ஆதி பண்ணிருக்காருன்னா உண்மையாவே அவருக்கு மிகப்பெரிய மனசு டாடி. ஆமாடா விக்ரம், எனக்கும் உண்மையாவே ஆதி நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனானு ஆச்சரியப்பட வச்சுட்டா இருப்போம். அதோட அந்த பொண்ணு உண்மையாவே ஆதி மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன நம்ம மீராவுக்கு ஆதி கிடைக்கலையேன்னு ஒரு சின்ன வருத்தம், அவ்வளோதான். ஆனா பரவாயில்ல, ஏதோ ஒரு பொண்ணுக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு, அது போதும். ஆமா, அப்பவே உங்க பிள்ளைகிட்ட சொன்னேன், எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண வேண்டாம் விக்ரம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு. எங்க அவர் கேட்டா தானே என் பிரைனையும் சேர்த்து வாஷ் பண்ணிட்டாரு. உண்மையை சொல்லணும்னா எனக்கே ஆதி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பிகாஸ் ஆதி அந்த பொண்ணை எந்த அளவுக்கு விரும்பி இருந்தாருன்னா இந்த நிலைமையில கூட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாரு. உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. ஆனா அந்த பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. ரேணு, சாரிடி, அது மீராவுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணுமே அப்படிங்கிற ஆசையில தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனா நான் அவசரப்பட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னைக்கு எனக்கு புரிஞ்சுட்டு ரேணு. ஆனா நீ சொன்ன மாதிரி தான் எனக்கும் ஆதி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணு யாருன்னு பார்க்க ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. பிகாஸ் ஆதி இந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்காக பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு மேல உயிரே வச்சிருந்திருப்பாரு. அதோட அந்த பொண்ணும் ஆதிய அந்த அளவுக்கு விரும்பி இருக்கான்னு ஆதி சொல்றதை வச்சே தெரியுது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ரேணு. சரி, ஓகே ஓகே விக்ரம், ரேணு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. விக்ரம், இனிமே நீ இப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான்டா. அதோட ஆதி தான் சொல்லிட்டு போயிருக்காருல, கண்டிப்பா ஒரு ஒய்ஃப் கூட நம்ம வீட்டுக்கு இன்னொரு நாள் வரேன்னு. அப்புறம் என்ன, எனக்குமே அவரு அந்த பொண்ணை நம்ம மீரா வயசுன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருந்துச்சுடா. கண்டிப்பா அவங்க ஒரு நாள் வருவாங்க, இல்லைனாலும் நம்ம ஒரு நாள் இன்வைட் பண்ணுவோம், சரிங்களா? தேவிக்கு என்னாச்சுமா? நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், நீ மட்டும் அமைதியா இருக்க, என்னாச்சு? இல்லைங்க, அது அந்த ஆதி தம்பி நம்ம மீராவுக்கு கரெக்டாக இருப்பார்னு தோணுச்சு, அதான். அதோட அவருக்கு ஒருவேளை நம்ம மீராவை பிடிக்கலையோ, அதனால ஒருவேளை பொய் சொல்றாரோன்னு தோணுது. மாம், என்ன மாம் பேசுறீங்க நீங்க? ஆதி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மீரா போட்டோவை பார்க்கவே இல்லையே. அவர் தான் பார்க்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு அவசியம் இல்லை, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டாரே மாம். அதனால அவருக்கு மீராவை பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது செகண்டரி மாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு மாம். அதனாலதான் அவர் நம்ம மீரா போட்டோவை பார்க்க கூட விரும்பல. உண்மையாவே ஆதி சச் அ கிரேட் மேன் மாம். ஆமா தேவிக்கு, இந்நேரம் ஆதி இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் கண்டிப்பா கல்யாண விஷயத்த மறைச்சு நமக்கு இருக்க ஸ்டேட்டஸ்க்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கும். பட் ஆதி அதை எதையுமே பண்ணல. அவரு முகத்துக்கு நேராவே எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டா இருப்பாரு. உண்மையாவே அந்த பையனை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீங்க சொல்றதும் சரிதான். கண்டிப்பா அவர் இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் கல்யாணம் ஆகலன்னு போய் சொல்லி நம்ம பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதோட அவரு நம்ம வீட்டு மாப்பிள்ளையாக முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம், அதனாலதான் அப்படி கேட்டுட்டேன். மற்றபடி வேற எதுவும் இல்லைங்க. உண்மையாவே நம்ம மீரா விட அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னாங்க? மித்ரா. அந்த பொண்ணுக்கு தான் இந்த தம்பி பர்ஃபெக்டான ஜோடியா இருந்திருப்பாரு. அதனாலதான் கடவுள் அவங்க ரெண்டு பேரையும் முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. எது எப்படியோ இந்த பையனும் அவங்க ஒய்ஃபும் நல்லா இருந்தா அதுவே போதுங்க. டே விக்ரம், மறக்காம இந்த ஆதி தம்பியை அவர் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு இன்னொரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லுடா. ரெண்டு பேருக்கு ஒன்னாவே நம்ம விருந்து வச்சிடலாம், சரியா? கண்டிப்பா மாம். அப்புறம் எல்லார்கிட்டையும் ஒன்ஸ் அகைன் நான் சாரி கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் எவ்வளவோ என்ன பொறுமையா இருக்க சொன்னீங்க. பட் நான் தான் ரொம்ப அவசரப்பட்டு என்னென்னமோ பண்ணிட்டேன். எல்லாரும் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பண்றதெல்லாம் பண்ணிட்டு. அத்தை மாமா சஞ்சு வளர மாதிரி இருக்கு, நான் போய் பாக்குறேன். வேணும் இரு, நானும் வரேன். வெற்றி, அம்மா எங்க இந்த டோமரு இன்னும் வரலையா? மகா, நானே ராக்கியை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். ஆமா, ராக்கி இன்னும் வரலையா? ஐயோ ஆமா வெற்றி, திடீர்னு கால் பண்ணி நான் இன்னைக்கு ஆஃபீஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் பர்மிஷன் சொன்னா. ஆனா எதுக்கு என்னன்னு எதுவுமே புரியல. உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னானா?
இல்லைங்க, என்கிட்ட எதுவும் சொல்லல. ஆபீஸ்க்கு லேட்டா வருவேன், பெர்மிஷன் தான் சொன்னான். ஆனா எங்க போயிருக்கான், ஏது போயிருக்கான்னு எதுவுமே தெரியலையே. இந்த டோமர் வர வர சரியில்லையே. அடிக்கடி ஆஃபீஸ்க்கு பெர்மிஷன் போட்டுட்டு அப்படி எங்க தான் போறான்? கேட்டா ஃப்ரெண்டை பார்க்க போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்றான். அவன் சொல்றது பச்சை போயின்னு அது மூஞ்ச பார்த்தாவே தெரியுது. இருந்தாலும் போய் சொல்லிட்டு அப்படி எங்க போறான்? கண்டுபிடிக்கிறேன். டேய் டோமரே, சீக்கிரமா இந்த மகா நீ என்ன திருட்டு வேலை பண்றங்கிறத கண்டுபிடிக்கிறேன்டா. மகா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல வெற்றி. இப்பெல்லாம் அடிக்கடி ராக்கி பர்மிஷன் போட்டுட்டு எங்கேயும் போற மாதிரி தெரியுதுல்ல? ஆமாங்க, ஒருவேளை அவருக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கும், அதனால கூட போயிருக்கலாம்ல. என்ன வெற்றி இது? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறீங்க? இந்த காலத்துல நல்லவரா இருக்கலாம், இவ்வளோ நல்லவராலாம் இருக்கக்கூடாது வெற்றி. அந்த நாய் ஏதோ ஒரு தப்பு பண்ணுது, ஆனா என்னன்னு தான் தெரியல. கண்டுபிடிக்கிறேன், கூடிய சீக்கிரமாவே அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறேன். என்னமோ போங்க, நீங்களாச்சு ராக்கியாச்சு. சரி மகா, ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை இப்போ கிளியர் பண்ணட்டுமா இல்ல லேட்டா பண்ணட்டுமா? ஐயோ ஆமால, ஐயோ ஆமா வெற்றி, ரொம்ப பெரிய டவுட். ஸோ உங்க ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்க, நான் என்னங்கிறது சொல்றேன், எனக்கு நீங்க கிளியர் பண்ணி விட்டுருங்க. ஓகே? சரிங்க மகா, நான் ஒன்று கேட்கவா? கேளுங்க வெற்றி. என்ன? அது கவின் சார் இப்போலாம் உங்களுக்கு அடிஷ்னலா ஒர்க் ஏதாச்சும் அசைன் பண்றாரா என்ன? இல்லையே வெற்றி, ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்லைங்க, அது சும்மாதான். அப்புறம் உங்களை ஒர்க் டைம் மீறி இங்க ஏதாச்சும் இருக்க சொல்றாரா இப்போலாம்? இல்ல வெற்றி, அன்னைக்கு ஒரு நாள் அசைன் பண்ணாதான். அன்னைக்கு கூட நீங்க போயிட்டு திரும்பி எனக்காக வந்தேன்னு சொன்னீங்களே, அதோட சரி. அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் டைம் மீறி எந்த ஒர்க்கையும் அசைன் பண்றதே இல்லை. வெற்றி என்னாச்சு? எதுக்காக இப்ப நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அது சும்மா தாங்க, தெரிஞ்சுக்கலான்னு. சரி ஓகே மகா, ராக்கி வந்தாருன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி. சரி ஓகே வெற்றி, எனக்கும் டாஸ்க் நிறைய இருக்கு, நான் போய் கம்ப்ளீட் பண்றேன். ஓகே மகா. இந்த கடற்குருவி எதுக்கு இப்ப சம்மந்தமே இல்லாம இங்க வரா? இவளுக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் வெற்றி கிட்ட அடிக்கடி இப்பெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கா. வெற்றி இப்பெல்லாம் அந்த கடற்குருவி கிட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. கடுப்பா வருது. இருந்தாலும் அவங்க 2 பேர் பேசினா எனக்கு ஏன் கடுப்பா வருதுன்னு தெரியல சுத்தமா. மகா, இது உன் கேரக்டரே கிடையாதுடி. எதுக்காகடி இப்பெல்லாம் நீ அடிக்கடி அந்த கடற்குருவி வெற்றி கிட்ட பேசினானா நீ ஓவரா டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ் மகா, ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை சரியா? நீ ஒரு டேக் இட் ஈஸி கேர்ள் டி. நீ போய் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகலாமா என்ன? வெற்றி ஹே சோஃபி, நீங்களா? ஆமா வெற்றி, நானே தான். எதிர்பார்க்கல. சத்தியமா இல்லைங்க. ஆமா, எங்க இந்த பக்கம்? அது சும்மாதான் வெற்றி, உங்களுக்காக ஒன்று எடுத்துட்டு வந்தேன், அதை கொடுக்க தான் வந்தனே. மகா, என்னாச்சு நீங்க இங்க நிக்கிறீங்க? ஒர்க் பார்க்கல? ஏன் நான் இங்க நின்னா இவளுக்கு எங்க எரியுதுன்னு தெரியலையே. சேண்டி, நீங்க நிற்கும் போது நான் இங்க நின்னா சின்னடி தப்பு இருக்கு. வெற்றி முதல்ல எனக்கு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் தாண்டி உனக்கு. இல்ல சோஃபி, அது வெற்றி கிட்ட ஒரு டவுட் கேட்கணும்னு வந்தேன். வெற்றி சொல்லுங்க மகா. வெற்றி, அது எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னல, அது எனக்கு நீங்க இப்பவே கொஞ்சம் கிளியர் பண்ணி தரீங்களா? ஓகே மகா, லேப் எடுத்துட்டு வாங்க, நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த மகாக்கு நான் வெற்றி கிட்ட பேசினா எப்படி இருக்குன்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் நான் பேசும் போதெல்லாம் கரெக்டா ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவரை கூட்டிட்டு போயிடுறா. கடுப்பா வருது. இவ இல்லைன்னு தெரிஞ்சுதான் நான் வெற்றிக்காக ஒன்று கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு வந்தேன். ஆனா இவ கரெக்டா நந்தி மாதிரி இங்கே நிக்கிறா. என்ன வெற்றி, லேப் எடுத்துட்டு வரவா? ஐயோ வெற்றி, நீங்க ப்ளீஸ் கோச்சுக்காம என் கேபின்லேயே வந்து டவுட்டை கிளியர் பண்ணி கொடுங்களேன். வாட் மகா, ஆர் யூ ஜோக்கிங்? வெற்றிக்கு வேலை இல்லையா? உன் டவுட்டை கிளியர் பண்றதா வேலையா என்ன? உனக்கு டவுட்டை கிளியர் பண்ணணும்னா உன் லேப் எடுத்துட்டு வந்து வெற்றி கிட்ட கொடு, அவர் கிளியர் பண்ணி தர போறாரு. அதை விட்டுட்டு சும்மா அவரை கேபின்க்குலாம் கூப்பிட்டு இருக்க. சோஃபி, நான் உங்ககிட்ட பேசல, வெற்றி கிட்ட பேசிட்டு இருக்கேன். வெற்றி, சோஃபி சொல்ற மாதிரி உங்களால வர முடியலன்னா இட்ஸ் ஓகே, நான் இங்கே லேப் எடுத்துட்டு வரேன். ஐயோ மகா, என்னங்க அப்படிலாம் இல்ல, இருங்க நான் வரேன். வெற்றி என்னங்க? வெற்றி, உங்களுக்கு பிடிக்குமேன்னு நான் ரசகுல்லா எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்க சொன்னீங்களே, அதான் வெற்றி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க வெற்றி. என்ன, இவருக்கு பிடிக்கும்னு ரசகுல்லா எடுத்துட்டு வந்திருக்காளா? இவருக்கு ரசகுல்லா எடுத்துட்டு வரதுக்கு இவ யாரு? கடுப்பா வருது. வெற்றி, கேபினுக்கு வரீங்களா இல்ல நான் போட்டுமா? மகா, ஒரு 1 மினிட்ங்க, இதை வர இருங்க. சோஃபி, எனக்காக ரசகுல்லா எடுத்துட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பட் இப்போதைக்கு அதை சாப்பிட்ற மைண்ட்ல நான் இல்ல. ப்ளீஸ் அதை இங்க வச்சுட்டு போங்க, நான் கண்டிப்பா லேட்டா சாப்பிட்றேன். ஓகே? வாட் வெற்றி, பட் நான் உங்களுக்காக தான் ஆசையா எடுத்துட்டு வந்தேன். ப்ளீஸ் ஒண்ணே ஒன்னாச்சும் சாப்பிடுங்களேன். இல்லங்க, அது சோஃபி, அவர் தான் இப்போதைக்கு சாப்பிட்ற மைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? சாப்பிடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணா என்னங்க அர்த்தம்? அதங்க வைங்க, அவர் எனக்கு டவுட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பொறுமையா சாப்பிடுவார். என்ன வெற்றி, அப்படிதானே? ஆமா சோஃபி, இங்க வச்சுட்டு போங்க, நான் லேட்டா வந்து சாப்பிட்றேன். ஓகே வெற்றி. அப்பா, வச்சு போயிட்டேன் அந்த கலர் குருவி. ஐயோ டே ராக்கி, எப்படா வருவ நீ? வந்தோன்னே ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் அவன் கிட்ட கொடுத்து ஒண்ணு விடாம அவனை மொத்தமா காலி பண்ண சொல்லணும். ஆசையா எடுத்துட்டு வந்தாலாம் வெற்றிக்காக. வெற்றி, இந்த ரசகுல்லால இருந்து ஒண்ணு கூட நீங்க சாப்பிடக்கூடாது, நான் சாப்பிடவும் விட மாட்டேன். டே டோமர், சீக்கிரம் வாடா, வந்து இது எல்லாத்தையும் காலி பண்ணுடா. மகா, போலாமா? போலாம் வெற்றி.
டேய் டோமரு வாடா. ஏன்டா எங்கடா போய் தொலைஞ்ச இவ்வளவு நேரமா? ஆமா பர்மிஷன் போட்டுட்டு அப்படி எங்க போன நீ? ஐயோ ஆஃபீஸ் பெர்மிஷன் போட்டுட்டு தேவியை பார்க்க போன விஷயம் மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான். மகா இல்லடி, அது ரூம்மேட் ஒருத்தவனுக்கு ரொம்ப ஃபீவர், அதான் அவனை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். ஓ அப்படியா? அத சொல்றதுக்கு எதுக்குடா இவ்வளவு நேரம் யோசிக்கிற? சொன்னோன்னே நம்பிடுவா பாரு, அதான். இல்ல மகா, அது சும்மாதான். ஆமா என்ன நீ வந்தோடனே உன்னதான் ரொம்ப நேரம் தேடணும்னு சொன்னா. ஆமா எதுக்கு? அது இங்க பாத்தியா கையில என்ன இருக்குன்னு சொல்லு. கையில ஏதோ பாக்ஸ் வச்சிருக்கேன். ஆமா என்ன பாக்ஸ் இது? ஏய் டோமரு, இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? ரசகுல்லா இருக்குடா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே. என்ன ரசகுல்லாவா? ஐயோ ஆமாடி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க கூட அத. ஆமாடா, உனக்கு பிடிக்கும் தான் எனக்கு தெரியுமே. அதான் இத சாப்பிடறதுக்காக நீ எப்படா வருவேன்னு வலிமேல் வெளி வச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியா? ஆமா உனக்கு தான் ரசகுல்லா பிடிக்காது, உனக்கு பிடிக்காத ஐட்டத்தை நீ எப்பவுமே வாங்க மாட்டேன். ஆனா திடீர்னு ரசகுல்லா, அதுவும் வெற்றி கேபின்ல, எனக்கு எதுவுமே புரியலையேடி. ஆமா ஏது இந்த ரசகுல்லா? இந்த ரசகுல்லா எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அது ஏதோ அந்த கலர் குருவி வெற்றிக்கு ரசகுல்லா பிடிக்கும்னு வெற்றிக்கு வந்து கொடுத்தா, அதுதான் இது. அடியே மாமி, அப்ப இது வெற்றிக்கு வந்த பார்சலா? அது எதுக்கு என்கிட்ட எடுத்து கொடுக்குற? சித்தம் வேற ஒருத்தவன் கேள்வி மேல கேள்வி கேட்டு சாவடிச்சிட்டே இருக்கான். டேய் டோமரே, இது என்னடா கேள்வி? வெற்றி சாப்பிட்டுருப்பாரு, உனக்கும் பிடிக்குன்னு உனக்கு கொஞ்சம் வச்சிருந்தாரு, அதனாலதான் சரி போனா போட்டுமேன்னு உனக்கு எடுத்து கொடுத்தேன். நீ ரொம்ப ஓவரா பேசுற. வை, நான் வெற்றிக்கிட்டே பேலன்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிடுறேன். ஓ அப்படியா? எனக்காக வச்சிருந்தாரா? சரி சரி, அப்படின்னா நான் சாப்பிட்றேன். சும்மா சொல்லக்கூடாது, வாசமே சும்மா அள்ளுது தெரியுமா? மகா செம்ம டேஸ்டி, அல்டிமேட்டா இருக்கு. ஒன்னே ஒன்று சாப்பிடேன். சி எனக்கு வேண்டாம், நான் எப்போ ரசகுல்லாலாம் சாப்பிட்டுருக்கேன். டேய் சீக்கிரமா சாப்பிட்றோம், இதுக்கு எப்படி மெதுவா சாப்பிட்டு இருக்கேன்? என்ன சீக்கிரமா சாப்பிடணுமா? சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். எப்பவுமே எதுக்கு இப்படி அவசரமா சாப்பிடுறேன்னு கேட்பேன். இன்னைக்கு என்னடி சீக்கிரமா சாப்பிட சொல்றேன்? எல்லாம் ஒரு காரணமா தான். ஓ சும்மா சொல்லக்கூடாதுரி, நல்லா இருந்துச்சு ரசகுல்லா. ஆனா ஏதோ வெற்றி சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் வச்சிருக்காருன்னு சொன்னேன். ஆனா இந்த டப்பா ஃபுல்லாவே இருந்துச்சேடி. அது எப்படிடா எனக்கு தெரியும்? நான் வெற்றி சாப்பிட்டுட்டு வச்சிருந்தாருன்னு தான் நினைச்சேன். டப்பா ஃபுல்லாவா இருந்துச்சு. என்னடி இப்படி சொல்ற? அப்போ வெற்றி இதுல இருந்து இன்னும் ஒண்ணு கூட சாப்பிடவே இல்லையோ? ஆடி பாவி, உன் பேச்சு கேட்டுக்கிட்டு நான் வேற எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேனேடி. பிளான் சக்சஸ். டேய் எனக்கு என்னடா தெரியும்? நான் வெற்றி சாப்பிட்டுட்டு வச்சிருக்காருன்னு தான் நினைச்சேன். சரி விடு, நம்ம வெற்றி தானே சொல்லிக்கலாம். என்ன பைத்தியமாடி நீ? முன்னவே சொல்லியிருக்கலாம்லடி வெற்றி ஒன்று கூட சாப்பிடல. பாவம் சோஃபி, வெற்றிக்காக ஆசாசையாக எடுத்துட்டு வந்திருப்பா. நான் பாட்டுக்கு இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். வெற்றி வந்து தப்பா நினைச்சுக்கிட்டாருன்னா இப்போ என்னடி பண்றது? அவ எடுத்துட்டு வந்ததை வெற்றி ஒண்ணு கூட சாப்பிடக்கூடாதுதான்டா எல்லாத்தையும் உன் தலையிலே கட்டினேன். நான் என்னடா பண்றது? நான் சரி உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சரி ஓகே வெற்றி சாப்பிட்டுட்டு உனக்கு வச்சிருக்காருன்னு கொடுத்தா நீ ரொம்ப தான் பண்ற. ஐயோ போச்சு போச்சு, வெற்றி வந்துட்டாரு. இப்ப அவர் வந்து கேட்டாருன்னா என்ன சொல்றது? ஹாய் ராக்கி, எப்படா வந்த? அது இப்பதான் மச்சான் அது அது வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்டா. என்னடா சொல்லு, எதுக்கு இப்ப நீ திருன்னு முழிக்கிறா? மச்சான் இல்லடா, அது அது வந்து வெற்றி, அத நான் சொல்றேன். இல்ல வெற்றி, சோஃபி உங்களுக்காக ரசகுல்லா எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதை நீங்க சாப்பிட்டுட்டு தான் வச்சிருக்கீங்க போலன்னு நான் பாட்டுக்கு எடுத்து ராக்கி கிட்ட கொடுத்துட்டேன். ராக்கிக்கும் ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும்ல, ராக்கியும் நீங்க சாப்பிட்டுட்டு தான் வச்சிருக்கீங்கன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான் வெற்றி. சாரி. ஆமாம் படி, நீங்க சாப்பிட்டுட்டு தான் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சு நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன் படி. சாரி. ராக்கி மகா, இதுல என்ன இருக்கு? இன்ஃபேக்ட் எனக்கு இப்போதைக்கு ரசகுல்லா சாப்பிட்ற மூடு இல்லை. சோஃபி நான் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னதுனால தான் வாங்கி வச்சேன். மற்றபடி இதுல தப்பா நினைக்கலாம் எதுவும் இல்லை. எப்படியோ ராக்கி நீ சாப்பிடலடா, அதுவே போதும் தான். ஃப்ரீயா விடுங்க, இதுல என்ன இருக்கு? அப்பா நான் கூட பயந்தே போயிட்டேன் வெற்றி. எங்கடா இது ஒன்று கூட மிச்சம் வைக்காம தின்னுட்டேனே நினச்சி சண்டைக்கு வருவீங்களோன்னு. ஆனால் உங்கள் இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்ககிட்ட சண்டை போட்டிருப்பேன். அதான் தெரியுமே. சரி ஓகே, நிறைய ஒர்க் இருக்கு, எல்லாரும் போய் ஒர்க்கை பார்க்கலாம். ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே ஓகே வெற்றி. சரி ஓகே வெற்றி, ஈவினிங் பார்க்கலாம். பாய். ஆமாம் படி, இந்த பாக்ஸை நானே சோஃபி கிட்ட கொடுத்துட்றேன். ஓகேவா? சரிடா ராக்கி, நீயே கொடுத்துரு. சோஃபி ஹே வாட்? இல்லைங்க, அது ரசகுல்லா கொடுத்தீங்களே, இந்தாங்க பாக்ஸ். ஓ ஆமா, இந்த பாக்ஸ் எப்படி உங்ககிட்ட? நான் வெற்றிக்கு தானே ரசகுல்லா கொடுத்தேன். ஆமா வெற்றி ரசகுல்லா சாப்பிட்டாரா? எப்படி இருந்துச்சுன்னு ஏதாச்சும் சொன்னாரா? ஹே சோஃபி, உண்மையாவே ரசகுல்லா அல்டிமேட்டா இருந்துச்சு. வெற்றி கிட்ட கேட்டா அவர் எப்படி சொல்லுவார் எப்படி இருந்துச்சுன்னு? நான் சொல்றேன், பிகாஸ் நான் தானே எல்லாத்தையும் சாப்பிட்டேன். வாட்? நீ சாப்பிட்டியா? ஹே என்ன சொல்ற நீ? அப்போ வெற்றி இதுல இருந்து ஒண்ணு கூட சாப்பிடலையா?
இல்ல சோஃபி, அது வெற்றி சாப்பிட்டாருன்னு நினைச்சு நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். சாரி, பட் உண்மையாவே ரசகுல்லா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நான் வெற்றிக்காக ஆசாசியாக எடுத்துட்டு வந்தா அதை வந்து தீனி பண்டார சாப்பிட்டுருக்க பாரு. ஆனா நான் வெற்றிக்கு கொடுத்தது அந்த மகாவுக்கு மட்டும் தானே தெரியும். இவன் அப்போ இங்க இல்லையே. ஒருவேளை இதெல்லாம் அந்த மகாவோட பிளானா இருக்குமோ? ஆனா அவ எதுக்காக இப்படி பண்ண போறா? என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா என் பிளான் இந்த தடவை சொதப்பிடுச்சு. சரி, ஓகே சோஃபி, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரசகுல்லா. டேய் மச்சான், என்னடாச்சு சம்மந்தமே இல்லாம இந்த இடத்துல வண்டி நிறுத்திருக்க? அது மட்டும் இல்ல, ரொம்ப நேரமா உன்னை வாஷ் பண்ணிட்டு வரேன், ஏதோ யோசனையிலே வர. என்னாச்சு மச்சான்? டேய் ஆதி, உங்ககிட்ட தாண்டா கேக்குறேன், என்னடாச்சு? என்னடா விக்ரம் வீட்ல நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன? டேய், அவங்கள பார்த்தாவே தெரியுதுடா உன்னை பத்தி எதுவும் விசாரிக்காம தான் அவங்க தங்கச்சிக்கு உன்ன மாப்பிள்ளை கேட்டாங்கன்னு. இதுல அவங்க தப்பு என்ன மச்சான் இருக்கு? சாச்சா, டேய், நான் அவங்கள பத்தி யோசிக்கலடா. அஃப்கோர்ஸ் அவங்க பேசினதை வச்சு எனக்கு தெரியுது அவங்க என்னை பத்தி விசாரிக்காம தான் என்ன அவங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கேட்டாங்கன்னு. நான் அதை பத்தி யோசிக்கலடா வருண். இது வேற. இது வேறனா புரியலையடா, வேற எதை பத்திடா? டேய் வருண், இல்லடா, விக்ரம் என்ன லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்காருன்னு சொன்னோன்னே நான் எப்படி எக்ஸைட்டடா இருந்தனோ அதே மாதிரி தாண்டா மித்தும் எக்ஸைட்டடா இருந்தா. எனக்கும் தெரியல நேத்தி வரைக்கும் அவங்க எதுக்காக என்ன உங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் மித்துவும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாடா. இப்போ போய் அவகிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா உனக்கே நல்லா தெரியும்லடா, நானும் மித்துவும் இப்போதான் லைஃபே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் நான் போய் எப்படி சொன்னா அவ மனநிலைமை எப்படி இருக்கும், அவ எப்படி எடுத்துப்பான்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல மச்சான். அதான்டா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு யோசனையில் இருக்கேன். அட ஆமா, இதை நான் யோசிக்கவே இல்லை. டேய் மச்சான், என்னடா இது, உனக்கு மட்டும் கடவுள் டிசைனா இப்படி பிரச்சனையை அனுப்பி வைக்கிறாரு. ஐயோ, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதான் சுமூகமா போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன், அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனையா? டேய் ஆதி, நீ சொல்றது சரிதான்டா. இதை போய் மித்ரா சிஸ்டர் கிட்ட சொன்னா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க ஏது எடுத்துப்பாங்கன்னு கெஸ் கூட பண்ண முடியல. டேய் ஆதி, நீ எதுக்குலாம் சொல்லணும்னு நினைக்கிற? பேசாம மறைச்சிரு. வாட், மறைக்கணுமா? டேய், உனக்கு மண்டையில அறிவு கிருவி ஏதாச்சும் இருக்கா இல்லையாடா? டேய், நான் இதுக்கடா மறைக்கணும்? நான் என்னடா தப்பு பண்ணினேன்? டேய் வெண்ண மோகனே, எல்லாம் சரிதான்டா. ஆனா இப்ப நீ போய் இதை சொன்னா மித்ரா சிஸ்டர் எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியலையேடா. என்னால அதை சத்தியமா கெஸ் கூட பண்ண முடியல. ஏண்டா, முந்தா நாள் தாண்டா அவ்வளோ பெரிய குண்டை தூக்கி என் தலையில போட்ட. உன் லைஃப் என்னாகுமோ ஏதாகுமோன்னு எப்படிலாம் பயந்தேன்னு எனக்கு மட்டும் தாண்டா தெரியும். மறுபடியும் எப்படி அழுங்காம குழுங்காம உன் லைஃப்ல இன்னொரு குண்டு சப்பா. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்காண்டா. ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் பாடுற பாடுறிக்கோ. யோ 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 யோ. டே வருண், ஏன்டா நீ வேற? இப்போதைக்கு உன்னோட காமெடி டைலாக் ரசிக்கிறதுக்குலாம் எனக்கு மூடு இல்லடா. நானே மித்துக்கிட்ட போய் இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போறேன், அவ எப்படி எடுத்துக்க போறா, என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசிச்சுட்டே இருக்கேன்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மச்சான். அதனால தான்டா என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இந்த இடத்துல இப்படி வண்டியை ஸ்டாப் பண்ணி இப்படி உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன். டேய் மச்சான், நானா ஒரு ஃப்ரெண்டா உனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, இதை நீ போய் மித்ரா சிஸ்டர் கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் தான் சொல்ல வேண்டாம். ஏன்னா 2 பேரும் இப்போதான்டா லைஃபை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்குள்ளார மறுபடியும் ஒரு பிரச்சனைனா அது நல்லா இருக்காது மச்சான். அதனால இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்டா, கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் சொல்லு, சரியா? டே வருண், என்னடா பேசுற நீ? டே, ஏற்கனவே நான் தான் அவ பாவாங்கிற உண்மையை மறைச்சி எத்தனை நாள் எப்படிலாம் குற்ற உணர்ச்சியா இருந்திருப்பேன்னு எனக்கு மட்டும் தான்டா தெரியும். மறுபடியும் அதே குற்ற உணர்ச்சி சத்தியமா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது மச்சான். அது மட்டும் இல்லடா, என் மித்துக்கிட்டேருந்து என்னால எதையுமே மறைக்க முடியாதுடா. என்னன்னாலும் சரி, நான் அவகிட்ட இதை சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்டா. வாட்? டேய் அது விளையாடுறியா நீ? டேய் மித்ரா சிஸ்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாதுடா. இப்ப போய் நீ சொல்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ பாராதி, நீ தாராளமா சொல்லு, உனக்கு வேண்டான்னு சொல்லல. ஆனா இப்படி உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லு, சரியா? இல்லடா வருண், என்னால மித்துக்கிட்ட எதையும் மறைக்க முடியாதுடா. அதனால விக்ரம் வீட்டில் நடந்ததை நான் மித்துக்கிட்ட சொல்லதான் போறேன். சரி ஓகேடா, மித்து வேற எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கா, எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றா வேற. வீட்டுக்கு கிளம்பலாம்டா, வா போலாம். மச்சான் இல்லடா, அது வருண் டைம் ஆகுதுன்னு சொன்னேன்டா, வாடா போலாம். சரி மச்சான்.